உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது உள்ளே சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதையும் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 4-5 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு இருக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றி வச்சுட்டு இதே பேனில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்ததும் இதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது சேர்த்தும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தியோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்